தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார், எல்லாவற்றிலும் பெரியவராயிருக்கிறார். அவரவருடைய இருதயத்தில் கர்த்தரை எப்படி கனம் பண்ணி வைத்திருக்கிறீர்கள் என்கிறது எனக்கு தெரியல. ஒரு நாள் ஆண்டவரை அறியக்கு முன்பதாக படைப்புகளை கையெடுத்து கும்பிட்டு வணங்கி நின்றேன். அல்லேலூயா. பெரிய சமுத்திரத்தை பார்க்கும்போது அதை வணங்கினேன். சூரியன் உதித்து வரும்போது அதை வணங்கினேன். அதுதான் தெய்வம் என்று சொல்லி இருதயம் நம்பினது. ஒரு நாள் இயேசு என்கிற தெய்வத்தை அறிந்தேன், அவருடைய வார்த்தையை வாசித்தேன். அப்பொழுதுதான் புரிந்தது, நாம வணங்குகிற படைப்புகள் தெய்வம் அல்ல, அவைகளை படைத்தவரே தேவன், அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அப்பொழுது பார்க்கும்போதெல்லாம் தேவன் இவ்வளவுதான் பெரியவர் அப்படி என்று சொல்லி நினைத்தேன். ஆனால் இப்பொழுது உணர்கிறேன், தேவன் இவ்வளோ பெரியவர் என்று சொல்லி எழுதி காட்ட முடியாது, சொல்லி காட்ட முடியாது. அவ்வளோ பெரியவராய் நாம் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். அடிக்கடி இருதயத்தில் தியானிங்க, நம்முடைய தேவன் எவ்வளோ பெரியவர் என்று சொல்லி. நீங்கள் அப்படி தியானித்து உணரும்போது உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாக மாறி போகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடியாய் இருக்கிறது என்று. நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தை சிங்காசனமாய் வைத்திருக்கிறார், பூமியை பாதபடியாய் வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய தேவனை நாம் சொந்த இரட்சகராக குலதெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இந்த பூமியில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை, தேவையில்லாத மனிதர்கள் இல்லை. பெரிய பில்லியனர்களாக இருப்பாங்க, பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க, அவர்களுக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஏழைகளாக இருப்பாங்க, அவர்களுக்கும் நிறைய தேவைகள் இருக்கிறது. ஏழை முதல் கொண்டு ஐஸ்வர்யவான்கள் வரையிலும் அவர்களுடைய தேவைகளை தேவனால பூர்த்தி செய்து கொடுக்க முடியும். இப்போ வசதியானவர்களுக்கும் தேவை உண்டு, ஏழைகளுக்கும் தேவை உண்டு. ரெண்டு பேருடைய தேவையும் பூர்த்தி செய்ய வல்லமை தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுடைய இருதயத்தில், வாழ்க்கையில், வீட்டில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய காலத்தில் தேவைகள், நிறைய தேவைகள் இருக்கிறது. சில தேவைகள் நம்மளை சோர்வடைய பண்ணுகிறது, சில தேவைகள் நம்மை துக்கப்பட செய்கிறது, பாரப்பட செய்கிறது. நேற்றுக்கு அப்படியே சிலருடைய வாழ்க்கையை பார்த்து யோசிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு சகோதரிக்கு 12 வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு குழந்தை பாக்கியம் சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயமாய் மாறுகிறது, எட்டாக்கனியை போல இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில் ரொம்ப எளிமை, வேண்டான்னு நினைக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். அல்லேலூயா. இனி ஆம்பளை பிள்ளையே வேண்டான்னு சொல்லுகிறவர்கள் உண்டு, இனி பெண் பிள்ளைகளே வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. எந்த பிள்ளையும் வேண்டான்னு சொல்லுகிற அளவுக்கு சிலர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். சிலருடைய வாழ்க்கை அது பெரிய சவாலாக இருக்கிறது. சிலருக்கு திருமண வாழ்க்கை பெரிய சவாலாக இருக்கிறது. ஆமாம், சிலருக்கெல்லாம் டக்குனி முடிஞ்சிட்டு. சிலர் பார்த்தீங்கன்னா இன்னும் 10-15 பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு, ஒன்று அமையலை, ஒன்று இவருக்கு பிடிக்க மாட்டேங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைக்கு பிடிக்க மாட்டேங்க. திருமணம் அவ்வளோ சவாலாக இருக்கிறது. சிலருக்கு திருமணம் முடிஞ்சாச்சு, பிரிந்து கிடக்கிறது குடும்பம், சேர்ந்து வாழ முடியாத ஒரு சூழ்நிலைகள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் சில மனிதர்களுக்கு சில காரியம்
எட்டாக்கனியாக முடியாத ஒரு விஷயமாக, மலை போன்ற ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. நான் சொல்லுகிறேன், எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி அல்ல, எல்லாருடைய சூழ்நிலை ஒரே மாதிரி அல்ல, எல்லாருடைய தேவைகளும் ஒரே மாதிரி அல்ல. ஆனால் என்னுடைய தேவைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்கள் தேவைகள் அதை விட பெருசாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லாருடைய தேவைகளும் அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக வைப்பீர்களானால் அவருக்கு தூசியிலையும் தூசியாகவே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா என் தேவன் மகா பெரியவர். என் பெரிய பெரிய பிரச்சனையை அவருடைய பாதத்தில் கொண்டு வைப்பேனானால் அது கூட அவருக்கு சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் அவ்வளோ பெரியவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் பிரச்சனை உங்களுக்கு பெருசாக இருக்கும், உங்கள் தேவை உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும், அது பெரிய காரியமாக இருக்கும், முடியாத ஒரு விஷயமா இருக்கும். ஆனாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகள், நீங்கள் அந்த தேவைகளை கொண்டு வானத்தை சிங்காசனமாய் கொண்டிருக்கிறவர், பூமியை பாதபடியாய் கொண்டிருக்கிறவருக்கு முன்பதாக கொண்டு வைங்க. உங்களுக்கு தான் அது பெரிய விஷயம். அவருக்கு தூசிலையும் தூசியாகவே இருக்கிறது. அவருக்கு எதுவுமே பெரிய விஷயமா இல்லை. படைப்புகளை பார்க்கும்போது யோசிங்க, இந்த படைப்புகளை படைத்த தேவனை நான் ஆராதிக்கிறேன். அவர் என் தேவைகளை சந்திக்கிறார், அவர் என் தேவைகளுக்கு இறங்குகிறார் என்கிறதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர வேண்டும். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், கர்த்தர் மேல உங்க பாரத்தை வைக்கும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற பாரங்கள் தனக்குள்ளாகவே வைத்திருக்கிறீர்கள், தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிறீர்கள். உங்க பாரம் இதுவரையிலும் உங்க இருதயத்தில் இருந்து அழுத்திட்டே இருக்குமேயானால், அது குத்திட்டே இருக்குமேயானால், அது வலியா இருக்குமேயானால், இன்னும் அந்த பாரத்தை எடுத்து கர்த்தருக்கு முன்பதாக நீங்க வைக்கல என்கிறது தான் அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்க பாரம் உங்கள்கிட்ட இருக்கிறது வரைக்கும் அந்த பாரம் இன்னும் தேவ சமூகத்துல நீங்க வைக்கவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் அவரவருடைய பாரத்தை அவரவர் தான் சுமக்கிறீர்கள். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி. இல்ல, ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிட்டேன், ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஏன் இன்னும் அந்த காரியத்தை குறித்து உங்க இருதயம் பாரப்படுகிறது? ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, கணவனை குறித்து, மனைவியை குறித்து, தேவைகளை குறித்து, கஷ்டத்தை குறித்து, நோய்களை குறித்து, வியாதியை குறித்து ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க இருதயம் அதுக்கு பிறகு பாரப்படவே கூடாது. பாரப்படுது அப்படின்னா, துக்கப்படுது அப்படின்னா, வேதனைப்படுது அப்படின்னா நீங்க அந்த பாரத்தை இன்னும் உங்கள்கிட்ட தான் வச்சிருக்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறது வரைக்கும் அது அற்புதமாய் மாறாது. எடுத்து ஆண்டவருடைய பாதத்தில் அந்த பாரத்தை வைத்தீர்களானால் இன்று முதல் அந்த பாரம் உங்களுக்கு அற்புதமாய் மாறுகிறது. யோசித்து பாருங்க, என் பாரத்தை நான் பல நாள் ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு, ஆண்டவருடைய சமூகத்தில் என் பாரத்தெல்லாம் ஊற்றியாச்சு, எடுத்து வச்சுட்டேன், இப்போ என் இருதயம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அற்புதம் நடக்குது. இல்லை, அந்த பாரத்தை நான் சொன்ன பிறகும் என்கிட்ட தான் இருக்கு, என் இருதயத்தில் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இன்னும் பாரத்தை முழுசா இறக்கி வைக்கல. நீங்க முழுசா ஆண்டவருடைய பாதத்தில் அவருடைய உங்களுடைய பாரத்தை இறக்கி வைக்காதது வரைக்கும் அவரால் எதையும் செய்ய முடியாது. ஆமா, படுத்த படுக்கையாய் இருக்கிற வியாதிசனை, திமிர்வாதக்காரனை ஆண்டவருடைய பாதத்தில் முற்றிலுமாய் கொண்டு வச்சுட்டாங்க. ஆண்டவர் சுகமாக்குகிறார். அண்ணாள் தேவ சமூகத்தில் போய் அழுகிறாள், குழந்தை பாக்கியம் இல்லை, அது அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, அது அவளுக்கு ஒரு பெரிய நிந்தை, அவமானமாக இருக்கிறது. ஏளனமான வார்த்தைகள் எத்தனை வருஷம் தான் கேட்க. ஆனா தேவ சமூகத்தில் போய் ஒரே ஒரு நாள் அழுதாள். அதுக்கு பிறகு அவள் துக்கமுகமாகவே இருக்கல. இன்னைக்கு உங்க முகங்கள் மாறுகிறது. அடிக்கடி சபைக்கு வரும்போது ஒரு மாதிரி வாரீங்க, போகும்போது கொஞ்சம் சந்தோஷமா போறீங்க, அதுக்கு பிறகு வீட்டில் போய் அதே மாதிரி தான் முகம் இருக்கு. எல்லாரும் செல்ஃபி எடுங்க, என்ன வீட்டில் இருக்கும்போது ஒரு செல்ஃபி எடுங்க. ஆமாம்,
இப்போ முகம் எப்படி இருக்கு? தேவன் நீங்க பாரமாய் இருக்கிறதை அவர் விரும்பல, நீங்க துக்கமாய் இருக்கிறதை விரும்பல, நீங்க வருத்தமாய் இருக்கிறதை விரும்பல. நீங்க துக்கமாய் பாரமாய் வருத்தமாய் இருந்தா நீங்க விசுவாசிகளும் இல்லை. ஆமா, நம்ம எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம், எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு கவலை இல்லை. உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு, சின்ன வயசு பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு கவலை கிடையாது. ஏன்? எல்லாம் அப்பா பார்த்துக்கிடுவார், எல்லாம் அம்மா பார்த்துக்கிடுவார், எல்லாம் அங்கே. அப்போ நம்ம பாரமும் ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். அப்படி மாறணும். இன்னைக்கு மாற மாட்டேங்க. இருக்கிற பாரத்தினால் அவரை துதிக்க முடியல, இருக்கிற பாரத்தினால ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்க முடியல, விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியல. காரணம், இங்க இருக்கிற பாரம் அவருடைய பாதத்திற்கு போகல, ஆண்டவருடைய சமூகத்துல போகல. நீங்க முழுசாத வைக்கல. நீங்க ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு போய் பாரத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு மறுபடியும் அந்த பாரத்தை தூக்கி தலைக்கு மேல வச்சு வீட்டுக்கு வந்துருந்தீங்க. அதனால வீட்டுல வந்த பிறகும் பாரம் அப்படியே இருக்கு. என்னைக்கு இறக்க வைக்க போறீங்க? என்னைக்கு உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க போறீங்க? இன்னைக்கு வைப்பீங்களா? உங்களை பார்த்தா, கொஞ்சம் பேரை பார்த்தா அப்படி தெரியல. விட்டா இன்னும் ஒரு மூடை இங்க இருந்து தான் எடுத்துட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். மூட்டை மூட்டையா இருக்கிற பாரத்தெல்லாம் இங்க வச்சுட்டு போங்கன்னு ஆண்டவர் சொல்றார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் மேல வைக்காதது வரைக்கும் உங்களை அவரால் ஆதரிக்க முடியாது. மறுபடியும் மறுபடியுமாய் தேவன் உங்களுக்குள்ளாக ஏதோ ஒரு சத்தியத்தை ஆழமாய் புகுத்துகிறார் என்கிறதை சில நாட்களாக நீங்க புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். விசுவாசமாய் இருக்கிறவர்கள் துக்கமா இருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ஆண்டவர் மேல விசுவாசமாய் இருக்கிறவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். ஒரு மனுஷன் தனக்கு கிடைச்ச பதவியில சந்தோஷமா இருக்கிறான். ஒரு அமைச்சர் சிறைக்குள்ள போனாரு. 400 நாளுக்கு மேல சிறைக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்தாரு. ரொம்ப மெலிஞ்சி உடஞ்சி வந்தாரு. இப்போ ஒரு பதவி கிடைச்சாச்சு. இனி கொஞ்ச நாள் பாருங்க, நம்மளை விட நல்ல புஸ் புஸ்னி ஆயிடுவார். ஒரு பதவியில அவருக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ தைரியம். நான் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க தேவனுடைய பிள்ளை, நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீங்க தள்ளாடுவதே இல்லை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும், எவ்வளவு பெரிய வியாதிலையும், எவ்வளவு பெரிய போராட்டத்திலையும் கர்த்தர் உங்களை தள்ளாட ஒட்டார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நீங்க கழுவப்பட்டவர்கள். இயேசு உங்களுக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார். ஒரு பாரம் இன்னும் ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணியும் மாறல அப்படின்னா நீங்க விசுவாசிகள் அல்ல, நீங்க அவிவிசுவாசிகள். நீங்க ஒரு காரியத்தை குறித்து இன்னும் இருதயம் பாரப்பட்டுட்டு இருக்குது அப்படின்னா அந்த காரியத்திற்காய் பல நாள் ஜெபம் பண்ண பிறகும் இருதயம் அதே பாரத்துல இருக்குது என்று சொன்னா நீங்க அந்த பாரத்தை முழுமையாய் தேவ சமூகத்துல வைக்கல என்கிறது தான் அர்த்தம். நான் சொல்லுகிற இன்றைக்கு கேட்க போகிற செய்தி, உங்க மேல இருக்கிற பாரத்தை கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டே மாற்றி கொடுக்க போகிறார். இந்த வார்த்தை உங்க பாரத்தை மாற்ற போகிறது, உங்க வேதனையை மாற்ற போகிறது, உங்க துக்கத்தை மாற்ற போகிறது. சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு மாறும் என்று நான் நம்புகிறேன். ஆகையினாலதான் முதல்ல வாசித்த வசனத்தை வாசித்தேன். உன் தேவன் எவ்வளவு பெரியவராய் இருக்கிறார் என்கிறதை வேதம் சொல்லுகிறது. நீங்க கவனிங்க. அவர் வானம் அவருடைய சிங்காசனமாய் வைத்திருக்கிறார். அவர் இந்த பூமியை தன்னுடைய பாதபடியாய் வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறார் உன் தேவன். அவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக என்னுடைய பெரிதிலும் பெரிதான ஒரு பிரச்சனையை கொண்டு வைப்பேனானால் அவருக்கு தூசிலையும் தூசியாக தான் இருக்கும். என்னால் முடியாததை அவர் முடித்து கொடுப்பார். என் இயலாமையை அவர் அறிந்திருக்கிறார். உங்க இயலாமைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் ரொம்ப நாளா நினைச்சேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண அற்புதம் நடந்துரும் அப்படின்ட்டு. ரொம்ப நாள் ஃபாஸ்டிங் போட்டு அற்புதம் நடந்துரும் அப்படின்ட்டு. நல்லதுதான். ஆனா ஒண்ணு தெரியாம போச்சு. ரொம்ப நேரம் அவிவிசுவாசமா இருந்தா
பண்ணின உபவாசம் எல்லாம் மண்ணா போயிடும், பண்ணின ஜெபம் எல்லாம் வேஸ்டாக போயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறைய பேர் நல்லா ஜெபிக்கிறீங்க, நல்லா உபவாசிக்கிறீங்க, ஆனால் அவிவிசுவாசம். ஒரு சம்பவத்தை இந்த செய்திக்காய் தியானிக்கும் போது ஒன்று மண்டையில் வந்துச்சு, தலையில் ஏறிச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் அவிவிசுவாசப்படும் போது கர்த்தர் எவ்வளோ வேதனைப்படுகிறார், எவ்வளோ கோபப்படுகிறார் என்கிறதை எனக்கு அந்த சம்பவம் சுட்டி காட்டுச்சு. நான் அதை உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். எலிசாவினுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவம். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், அதில் 24 வாசிப்போம். இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கும் புறா குஞ்சு புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசுக்கும் விற்கப்படும் மட்டும் அதை முற்றுகை போட்டார்கள். ஹல்லேலூயா. இப்போ சிரியாவின் ராஜா பெனாதாத் இராணுவத்தெல்லாம் கூட்டி வந்து சமாரியாவை முற்றுகை போடுகிறார். ஹல்லேலூயா. ஒருவரும் வெளியே இருந்து உள்ள போக முடியாது, உள்ள இருந்து வெளியே போக முடியாது. வெளியே போனாதான் எதாகிலும் வாங்கலாம், விவசாயம் நடக்கும், வேலை நடக்கும், தண்ணீருக்கு வெளியே வரணும், ஆகாரத்துக்கு வெளியே வரணும், பிரயாணம் பண்ணணும்னா வெளியே வரணும். இவன் ஃபுல்லாக முற்றுகை போட்டான். இப்போ ஒரு தேசத்திற்குள்ளாய் தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ தான் வீட்டில் இருக்கிறது, தேசத்தில் இருக்கிறது, கடையில் இருக்கிறது எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்றாங்க. விலைவாசி ஏறிட்டே போகுது. பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால வியாபாரிகள் தன்னுடைய பொருட்களை 2 மடங்காய் 3 மடங்காய் 10 மடங்காய் ஏற்றி விற்கிறாங்க. ஏழைகளுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாய் தள்ளப்படுறாங்க. தேசத்தில் முழு பஞ்சம், கொடிய பஞ்சம். அந்த பஞ்சம் எவ்வளோ தூரத்துக்கு போச்சு அப்படின்னா, ஒரு 2 பெண்கள் பேசுகிறாங்க, இன்னைக்கு ஓம் பிள்ளைய தா, இன்னைக்கு சமைச்சு நம்ம தும்போம், நாளைக்கு ஏன் பிள்ளைய தாரேன், 2 பேரும் சமைச்சு தும்போம், எப்படியும் பிள்ளை சாகதான் போகுது. இந்த நிலைமைக்கு தள்ளப்படும் மட்டும் தேசத்தில் கொடிய பஞ்சம். இந்த சீரியர் சமாரியாவை முற்றுகை போட்டு அடைத்து போட்டார்கள். இவர்களால் எதிர்த்து போகவும் முடியலை. பெரும் படைகளாய் வந்து நிற்கிறார்கள். தேவ பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவருடைய வாழ்க்கையில கண்ணு முன்னாடி நிற்கிறது. என்ன செய்யவென்றே தெரியல. ராஜா எலிசா வீட்டு ஆட்களை அனுப்புகிறான். அந்த ஆட்களை பார்த்து எலிசா தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவில் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். அல்லேலூயா. வெள்ளி காசுக்கு விற்றதெல்லாம் இப்போ சேக்கல் கணக்கில் மலிவா விற்கப்படும். நீங்க எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, தங்கத்தில் விற்றதெல்லாம் வெள்ளிக்கு விற்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு செழிப்பை அடுத்த வருஷம் அல்ல, நாளைக்கே தேவன் கொடுப்பார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப சிம்பிளா வருது. இன்னைக்கு நீ தங்கத்தை வித்து வாங்கக்கூடிய நிலைமையில விலைவாசி உச்சத்தில் இருக்கிறது. இன்னைக்கு வெள்ளி காசுக்கு விற்கப்படுகிறதெல்லாம் நாளைக்கு சேக்கல் கணக்கில் விற்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன். நம்முடைய தேசத்துல 1 கிலோ அரிசி 1000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு, அப்படி வச்சுக்குவோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நாளைக்கு பைசா கணக்கில் விற்கப்படும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். அப்ப நாம யோசிக்கிறோம், எப்படி ஆண்டவரே, தேசத்துல ஒண்ணும் இல்ல, பஞ்சம் சூழ்நிலை. அப்போ எலிசா தீர்க்கதரிசி வார்த்தையை சொல்லும் போதே அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆமென். இது யாருடைய வார்த்தை? மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. இதற்கு முன்பதாக வாசிக்கப்பட்ட வசனங்களை யாருடைய வசனம்?
கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி கேட்ட அந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை. இப்போ இந்த இடத்திலையும் அவன் ஆணித்தரமா அழுத்தி புரிந்து கொள்ளும்படியாய் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய வார்த்தைகளை சாதாரணமா எடுத்துக்கொள்ளுகிறோம், சாதாரணமான வார்த்தையாய் பார்க்கிறோம். ஆனா எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, அசட்டையா கேட்காதுங்க, சாதாரணமா எடுத்துக்கொள்ளாதுங்க. இது என்னுடைய வார்த்தை, என்னுடைய ஆலோசனையாக எடுத்துக்கொள்ளாதுங்க. இது சாதாரண வார்த்தை அல்ல, இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அப்போ கேட்டதுல ஒருத்தன் அந்த வார்த்தையை கேட்டு அவன் இப்படி சொல்லுகிறான். 2வது வசனம், அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றான். அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட உடனே ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா. ஒரு இடத்துல நம்ம பாரமா இருக்கிறோம், ஏதோ ஒரு தேவையோடு இருக்கிறோம், ஒரு பதில் கிடைக்காதா அப்படின்னா ஒரு தேவ மனுஷனுடைய நாவிலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது, இல்லத வேதத்தை திறந்து வாசிக்கும் போது கர்த்தர் பேசின மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறது. உடனே இந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை எப்படி வரவேற்கணும், எப்படி ஏற்றுக்கொள்ளணும், எப்படி கனம் பண்ணணும் என்கிறது பிரதானிக்கு தெரியல. நீங்க கற்றுக்கொள்ளுங்க. உடனே ஆமேன் ஆண்டவர் அப்படி செய்கிறதற்காய் ஆமேன் அதை சொல்ல பழகணும். அல்லேலூயா. ஏன்னா இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவனுடைய வார்த்தை. மனுஷனுடைய வார்த்தையை எப்படி கனம் பண்ணணும் அது நமக்கு நன்றாய் தெரிகிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி கனம் பண்ணணும் நமக்கு சுத்தமா தெரியல. இந்த பிரதானி மாட்டினதே இந்த விஷயத்துல தான். எலிசா தீர்க்க தரிசனம் சொல்லும் போதே ஏன் வார்த்தை அல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் என்றுதான் அவன் ஆரம்பிக்கிறான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுகிறது, நாம கேட்கிறோம். அந்த வார்த்தைக்கு எதிர்மறையான எண்ணங்கள் ஆகாது, எதிர்மறையான பேச்சு ஆகாது, அவிவிசுவாசம் அந்த வார்த்தைக்கு முன்பதாக ஆகாது. இதெல்லாம் ஒரு மனுஷன் புரியாம போனதுனால அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, சபிக்கப்பட்டான் என்றுதான் சொல்ல முடியும். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை அறிவிக்கிறார், நடக்காத ஒரு காரியத்தை. தேசத்துல கொடிய பஞ்சம், பிள்ளைய சமைச்சு சாப்பிடுகிற அளவுக்கு கொடிய பஞ்சம். முழு தேசத்திற்கே பிரச்சனை, முழு ஜனங்களுக்கே பிரச்சனை, ராஜாவுக்கு பிரச்சனை, பிரதானிகளுக்கு பிரச்சனை, அமைச்சர்களுக்கு பிரச்சனை, ஏழைகளுக்கு பிரச்சனை, குஷ்டரோகிகளுக்கு பிரச்சனை, எல்லாருக்கும் பெரிய பிரச்சனை. தேசத்துல ஆகாரம் இல்லை, பஞ்சம், வெளியே போக முடியாது, சத்துரு சூழ்ந்து நிற்கிறான், உள்ள வர முடியாது, சத்துரு சூழ்ந்துட்டு நிற்கிறான். எப்பக்கமும் அடைக்கப்பட்ட ஒரு வாசல். நான் சொல்லுகிறேன், ஒரு வார்த்தை அனுப்பி தேசத்தையே போஷித்தார், ஒரு வார்த்தை அனுப்பி தேசத்தினுடைய சூழ்நிலையை தலைகீழாக மாற்றினார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை அனுப்பி. அப்ப அந்த பிரதானி அதை நம்பல, அந்த வார்த்தைக்கு எதிர் வார்த்தையாய் பேசுகிறார். ஆண்டவர் மதகுகளை திறந்தா கூட அப்படி நடக்குமா என்ன? அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் சான்ஸே இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்புங்க, நம்பினா நீங்க வெட்கப்பட மாட்டீர்கள். நம்பாட்டாதான் நீங்க வெட்கப்படுவீர்கள். கர்த்தரை மட்டுமே நம்புங்க. உங்க எல்லா தேவைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரை மட்டும் நம்புங்க. 2 நினைவுகளால குந்தி நடக்கவே கூடாது. ஒரே நினைவு கர்த்தர். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழுசும் அவர் மேல வரணும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கர்த்தர் +4, கர்த்தர் +3. புரிஞ்சுதான்? கர்த்தர் இல்லாட்டி அந்த அண்ணன் இருக்கிறாரு, கர்த்தர் இல்லாட்டி அந்த சொந்தம் இருக்கு, கர்த்தர் இல்லாட்டி இது. ஒருவேளை ஆண்டவர் அதை செய்யலைன்னா +3 வச்சுக்கிடுறது. சிலருக்கு கர்த்தர் +4 இருக்கும். யார இருக்கீங்களா அப்படி? கர்த்தர் மட்டுமே, என் பிரச்சனைக்கு கர்த்தர் மட்டுமே தீர்வு, என் தேவைகளுக்கு கர்த்தர் மட்டுமே தீர்வு. கர்த்தர் +4, கர்த்தர் +3 அப்படியெல்லாம் இல்லை. கர்த்தரையே மட்டும் நம்புங்க, கர்த்தரையே மட்டும் விசுவாசிங்க.
நமக்கு வேணா பிரச்சனை பெருசா இருக்கும். இங்க வாசிக்கிறது ஒரு மனுஷனுடைய பிரச்சனை இல்லை, ஒரு பெரிய தேசத்திற்கான பிரச்சனை. ஒரே வார்த்தையில கர்த்தர் தீர்த்து வைத்தார். ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார், எப்படி நிறைவேற்ற போகிறார் அப்படியெல்லாம் நினைச்சு கற்பனை பண்ணுனா மண்டையே குழம்பிரும். அவர் எவ்வளவு பெரிய காரியத்தையும் சர்வ சாதாரணமாய் செய்து முடிப்பார். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தும். சர்வ சாதாரணமாய் முடித்து வைப்பார். அவ்வளோ மகிமை உள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி உங்க தேவன் இல்லை, நீங்க ருசிக்கிற மாதிரி உங்க தேவன் அல்ல. முதல்ல பாரத்தை இறக்கி வைங்க. இறக்கி வச்சிட்டீங்கன்னா திரும்ப பாரப்படக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், பாரத்தோடு வந்தது சந்தோஷம், பாரத்தோடு திரும்பி போகிறது தேவனுக்கு மிகப்பெரிய கோபம். ஏன் பிள்ளை நான் உயிரோடு இருக்கும்போது எப்படி வருத்தப்படலாம், துக்கப்படலாம்? அதை எந்த பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள்? என்கிட்ட பணம் இருக்கு இல்லை, அது விஷயமே கிடையாது. நான் உயிரோடு இருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தரோ ஜீவனுள்ள தேவன், அவர் உயிரோடு இருக்கிறார். வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை? பாரமா வாரீங்க, பாரமா போறீங்க, பாரமா தூங்குறீங்க, பாரமா சாப்பிடுறீங்க, பாரமா தண்ணி குடிக்கிறீங்க. சிலருக்கு பாரத்துல தண்ணி குடிக்கச்சில தொண்டையிலே நின்னுச்சாம. ஆண்டவர் கேட்கிறார், தீர்க்க தரிசனமா எடுத்துக்குங்க. பாரம் அப்படியே தொண்டை, தண்ணி குடிச்சா உள்ள போகல, தண்ணி மேலேயே நிக்கு. யார இருக்கீங்களா என்ன? தயவு செய்து சொல்றேன், எவ்வளவு ஜபிக்கணுமோ எவ்வளவு அழணுமோ இங்க அழுதுருங்க. அதுக்கு பிறகு அந்த காரியத்தை நினைச்சு கூட பார்க்காதுங்க, மறந்துருங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒவ்வொரு நாளுக்கும் நீங்க அழுறீங்க, ஒவ்வொரு வாரத்திற்கும் என்ன செய்வேன் என்ன செய்வேன், ஒரு மாசத்திற்கும் என்ன செய்வேன் என்ன செய்வேன், பிள்ளைகளை குறித்து உங்களை குறித்து தேவைகளை குறித்து கலங்கிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்களே உங்க காரியத்தை திட்டம் பண்ணாதுங்க, கர்த்தர் மேல விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். நாம ஒரு திட்டத்தை நிறைவேற்ற ஒரு 5 வருஷம் பிடிக்கும், ஒரு 10 வருஷம் ஆகிரும். சில சின்ன திட்டங்களுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். ஆனா கர்த்தர் ஒரு வார்த்தையில் அதை செய்து முடிச்சிருவார். அவருக்கு சொல்லக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ செய்யக்கு அதை விட கம்மியா தான் ஆகும். ஆண்டவர் அப்படி என்ன சொன்னார்? நாளைக்கு, அல்லேலூயா, நாளைக்கு இந்த நேரத்தில், அதாவது 24 ஹவர்ஸ்ல சமரியாவின் வாசலில் 1 மரக்கால் கோதுமைமாய் 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும். முன்னாடி வெள்ளியில விற்கப்பட்டது, இப்போ சேக்கலுக்கு விற்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமா, அவ்வளோ மலிவாய் நீங்க வாங்கி சாப்பிடுவீங்க. உதாரணத்துக்கு 1 கிலோ ஆப்பிள் எல்லாம், நல்ல ஆப்பிள்லாம் 280 ரூபா வரைக்கும் விற்குது, 260 ரூபாய்க்கு விற்குது. திடீர்னு ஆண்டவர் சொல்றார் 6 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னா, ஏ அப்பா. ஆமா, வேற அவரவர் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா ஆப்பிளாக தான் இருக்கும். எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சிருவோம், இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீ இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுகிறாயோ 24 ஹவர்ஸ்க்குள்ள இது மாற போகுது. ஆனா நான் சொல்லுகிறேன், 24 மணி நேரத்துல மாற்றம் வரும்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா அவர் சில மணி நேரத்தில் அதை செஞ்சு முடிச்சிட்டார். ஆண்டவருக்கு நம்ம பிரச்சனை, நம்ம தேவை ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீங்க பாரப்படாம இருக்கிறதையே தேவன் விரும்புகிறார். நீங்க துக்கப்படாம இருக்கிறதையே கர்த்தர் விரும்புகிறார். தேசமே மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க மகிழ்ச்சியாக இருந்தாதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், 2 மணி நேரம் அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டேன், நடக்குதா பார்ப்போம். ஒரு காலமும் நடக்காது. அதுதான் ரகசியம். ஏன் நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை காண முடியல? நீங்க சரியா புரிஞ்சிக்கல. எல்லாத்தையும் போட்டு குழப்புறது, விசுவாசத்தை, ஜபத்தை, பரிசுத்தத்தை, நீதியை, தாழ்மையை, பொறுமை எல்லாத்தையும் போட்டு அப்படியே கிண்டுறது. எல்லாத்துக்கும் தனித்தனி வீடு இருக்கு. வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களுக்கும் தனித்தனி சுவிட்ச் இருக்கு. இருக்குதா இல்லையா? ஃப்ரிட்ஜினுடைய சுவிட்சை போட்டால் ஃப்ரிட்ஜ் தான் ஆன் ஆகும். ஏன் மாவு அறையில எப்படி அறையும்? அந்த சுவிட்சு ஆஃப்ல இருக்கு. ஃப்ரிட்ஜை சுவிட்சு போட்டால் ஃப்ரிட்ஜு தான் ஓடும், டிவி சுவிட்சை போட்டால் டிவி தான் ஓடும். நீ போட்டிருக்க சுவிட்சு ஒன்று, நீ எதிர்பார்க்கிற இடம் வேற.
சில நேரத்தில் மிக்சிக்கு சுவிட்சை போட்டுட்டு கிரைண்டரில் மாவியே அரையலை, எப்படி அரையும்? என்னைக்கு தான் அரையும்? அரையவே செய்யாது. அது என்ன ஆணே ஆகலை. ஜெபம் வேற, விசுவாசம் வேற. ஜெபத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணுமோ அப்படி ஆப்ரேட் பண்ணணும். விசுவாசத்தை எப்படி ஆப்ரேட் பண்ணணுமோ அப்படி ஆப்ரேட் பண்ணணும். எத்தனை பேருக்கு புரியுது? சாவியும் தந்தாச்சு, வாகனத்தையும் தந்தாச்சு, பெட்ரோலையும் ஊற்றி தந்தாச்சு, எல்லாம் ஓகே. வண்டி ஏன் ஓடலை சொல்லுங்க பார்ப்போம். சாவியை போட்டு ஆன் பண்ணணும், அப்போ தானே ஓடும். சாவி இருக்குது, வண்டி இருக்குது. சாவி காலத்துக்கும் சாவியும் இருக்கும், வண்டியும் இருக்கும், நீங்களும் இருப்பிய. ஆனால் போகாது. சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமையினால அற்புதம் இல்லை. நான் கேட்குறேன், இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10வது மாதம், 9 மாதம் கழித்து, 9 மாதங்களை நம்ம கழித்து வந்தாச்சு. 9 மாதங்கள் கடந்தாச்சு இந்த வருஷத்தில். நான் கேட்குறேன், நம்முடைய ஆண்டவர் என் நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார். அப்படி எத்தனை அதிசயம் உங்களுக்கு நடந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 9 அதிசயம் நடந்துன்னு சொல்றவங்க, ஒரு 3 அதிசயம் நடந்துச்சு. ஆனா நல்லா பாடுவோம், அற்புதர் 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 அற்புதர். ஆனா எனக்கு மட்டும்தான் நடக்காது. அவர் அற்புதராக இருக்கிறார். அவர் நாமம் அதிசயம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வேற சொல்லி இருக்கிறார். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லுகிறார். ஏன் அதிசயம் நடக்கல? எப்படி நடக்கும்? அதை சரியா செயல்படுத்த தெரியல, விசுவாசத்தை செயல்படுத்த தெரியல. நம்ம இருதயம் பாரமா இருக்கிறது வரைக்கும் அவருடைய மகிமையை பார்க்க முடியாது. நீங்க துக்கமுகமா இருக்கிறது வரைக்கும் அவருடைய மகத்துவத்தையே பார்க்க முடியாது. நல்லா ஜெபிங்க, ஜெபிச்சு முடிச்சதுல இருந்து நல்ல குதூகலமா இருக்கணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுதுதான் இருதயத்தின் வேண்டுதல் நிறைவேறும். மனமகிழ்ச்சியே இல்லாம நான் கர்த்தரோடு எப்பவும் அழுதுட்டே இருப்பேன், என் முகம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி துக்கமா இருக்கும், நான் ஒரு நாளும் வேண்டுதல் நிறைவேறாது. நீங்க வீடுகளில் அவ்வளோ பாரமா இருக்கிறதை கர்த்தர் பேசுகிறார். உங்க காரியத்தை நினைச்சு 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 உங்களுக்கு பாரப்பட வேற காரியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். என் தேசத்தை குறித்து பாரம், ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்து பாரம், விக்கிரக ஆராதனை ஜனங்கள் பின்மாறி போகிறார்களே அதை குறித்து பாரம், சத்தியத்தை ஜனங்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறார்களே அதை குறித்து பாரம், அதை குறித்து துக்கம், அதை குறித்து கண்ணீர். ஆண்டவர் பரலோகம் சந்தோஷப்படும். இன்னைக்கு அந்த பாரம் எல்லாம் இல்லை, நம்மளை குறிச்சதான பாரம் தான் மேலோங்கி இருக்கிறது. இருதயம் எல்லாம் பாரம். சில நேரத்தில் அந்த பாரத்தில் படபடுத்துட்டு வருது. பிபி குறையுதா கூடுதா? ப்ரெஷர் கூடுனா கிட்னி அடி வாங்கிருமா பார்த்துக்குங்க. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆண்டவர் சொல்லும் போது அதை விசுவாசித்தால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆண்டவர் யாருக்கு தான் அற்புதம் செய்கிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் அறிவிக்கும் போது இவன் சொல்லுகிறான், அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் வானத்தின் மதகுகளை திறந்து போட்டா கூட அப்படி நடக்காத. தேசம் அவ்வளவு பெருசு. அப்ப ஆண்டவருடைய மதகுகள் என்ன அவ்வளவு சின்னதா என்ன? இவன் தேவையை பெருசா பார்த்தான், கர்த்தரை பெரியவரை பார்க்கல. அங்க தவறிட்டான். ஆகையினால இவனால அந்த சுதந்திரத்தை, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. ரொம்ப நாள் பசியா இருந்தான், பட்டினியா இருந்தான், அப்படியே செத்து போனான். ஆமென். ஆமா, நல்லா ஜெபிங்க, பரலோகத்துக்கு போயிருவீங்க. நல்லா ஆராதிங்க, கண்டிப்பா ஆண்டவர் கைவிட மாட்டார், பரலோகத்துக்கு கொண்டு போயிருவார். அதாவது பூமியில ஆசீர்வாதமா வாழணும், செழிப்பா வாழணும், நிறைவா வாழணும் அப்படின்னா விசுவாசம் மட்டும் தேவை. ஆமென். விசுவாசம்தான். ஆனா பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா விசுவாசத்தோடு நிற்கக்கூடாது. பரிசுத்தம் தேவை, உண்மை தேவை, உத்தமம் தேவை, நிறைய கனிகள் தேவை, தாழ்மை தேவை, அர்ப்பணிப்பு தேவை, விட்டு கொடுக்கிறது தேவை, அன்பு தேவை. பரலோகத்துக்கு போக இவ்வளோ விஷயங்கள் தேவை. ஆனா பூமியில நீங்க ஆசீர்வாதமாய் வாழக்கு ஒரே ஒரு விசுவாசம் இருந்தால் போதும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா, எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்க கூடாது.
உங்களுக்கு தெரியுமா, ஒரு தரித்திரன் கடைசி வரைக்கும் தரித்திரமாவே இருந்து செத்து போனான். ஆபிரகாமினுடைய மடியில இளைப்பாறினான். அல்லேலூயா. ஆமா, தரித்திரமா இருந்தா கூட நம்ம பரலோகத்துக்கு போவோம். ஆனா பூமியில ஆசீர்வாதமா இருக்க முடியாது. பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா விசுவாசம், நம்பிக்கை, அது மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும். அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தும். ஒரு பாவி கூட பரலோகத்துக்கு போயிருதான். ஆண்டவர் விசுவாசித்து நம்பி இன்னைக்கு நிறைய பிள்ளைகள், நிறைய விசுவாச பிள்ளைகள் பூமியில தரித்திரமா இருக்கிறார்கள். ஆனா பரலோகத்துக்கு போகிறதாங்க. காரணம் என்னன்னா, பரலோகத்துக்கு போகக்கூடிய எல்லா குவாலிட்டியும் இருந்தது. ஆனா இந்த பூமியில ஆசீர்வாதமாக இருக்கக்கு விசுவாசம் அவர்களிடத்துல இல்லை. விசுவாசம் இல்லைன்னா இந்த பூமியில மனுஷகுமாரனால கூட அநேக இடத்துல அற்புதம் செய்யவே முடியலை. அவர்களுடைய அவிவிசுவாசத்தினால அந்த இடத்துல அவரால் அற்புதம் செய்ய முடியலை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? அவிவிசுவாசம், அற்புதம் செய்ய முடியல, சுகத்தை கொடுக்க முடியல, விடுதலை கொடுக்க முடியல. விசுவாசிங்க, நீங்க நல்ல நம்புங்க. பாரமாகவே இருக்க விட்டுறாதுங்க, அது உங்களுக்கு சாபம். இருதயம் பாரப்பட்டுட்டுனா சாபம், இருதயம் பாரப்பட்டுட்டுனா அவ்வளோதான், உங்க ஆசீர்வாதம் போச்சு. சோர்ந்துட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, பிள்ளைல கூட ஒரு எரிச்சலா யார்ட்டையும் பேசாதுங்க, வீட்டில் பேசாதுங்க, நினைக்காதுங்க. விசுவாசமா இருங்க, எரிச்சல் அடையாதிருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க எரிச்சல் அடைகிறதுனால உங்க சூழ்நிலை மாறாது, உங்க பிள்ளைகள் மாறாது, உங்க கணவன் மனைவி மாற மாட்டார்கள். நீங்க சந்தோஷமா இருங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். திரும்பாத பிள்ளைகளையும் காதை பிடிச்சு முறுக்கி திருத்துவார். காரணம், உங்க நம்பிக்கை அவர் மேல போயிற்று. அவர் மேல வச்ச நம்பிக்கைக்கு அவர் ஒரு நாளும் ஒருவருக்கும் துரோகம் பண்ணினதே கிடையாது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இவ்வளோ பெரிய காரியம் எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? வானத்தின் மதகுகளை திறந்தால் இப்படி நடக்குமா அப்படின்னு பிரதானி சொல்லுகிறான். அறிவாளி, தேசத்துல பெரியவன், அவன் சொல்லுகிறான். தேவன் இந்த காரியத்தை எப்படி செய்து முடிக்கிறார்? நீங்க இதுக்கு முன்னாடியும் வாசித்திருப்பீங்க. ஆனா இன்னைக்குள்ள செய்திக்கு வடிவில் நீங்க அதை இன்னும் தியானிச்சா நீங்க இன்னும் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவீங்க என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆண்டவர் இவ்வளோ பெரிய பஞ்சம், ஒரு தேசத்திற்கான தேவையை, முழு தேசத்திற்கான தேவை எப்படி சந்தித்தார் அப்படின்னா, ஒரே ஒரு இரைச்சலை கொடுத்தார். ஹல்லேலூயா. கரெக்டு தானா? வேற எதையும் செய்தாரா என்ன? அப்போ உங்க பிரச்சனை, உங்க தேவைக்கு ஆண்டவர் எந்த மாதிரியான அற்புதம் செய்ய நினைக்கிறீங்க? மனுஷனுடைய ஞானத்துல வந்திருக்குமா என்ன, புத்தியில வந்திருக்குமா என்ன? இப்படி கூட என் தேவன் எதையாகிலோ செஞ்சிருவாரு, சூழ்நிலைகள் மாறிடும், நமக்கு தெரியாது. உன் சத்துரு வெக்கப்பட்டு போகிற மாதிரி பெரிய காரியம் இல்லை, சின்னதா செய்வாரு. நீ தலைமுறைக்கும் மகிழ்ச்சியா இருப்பாய். இந்த இடத்துல பிரச்சனை அவ்வளோ பெருசா இருக்கு. இப்போ சீரியர் இருந்த அந்த பகுதியில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவர் சீரியரின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா இராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரேலின் ராஜா ஏத்தியர் ராஜாக்களையும் எகிப்தின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து புறப்பட்டு போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாய் விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பிரச்சனையை ஆண்டவர் எவ்வளோ அழகா டீல் பண்றாருன்னு பாருங்க. ஹல்லேலூயா. வேற ஒண்ணுமே ஆண்டவர் செய்யல, அவர் இறங்கல, அவருடைய வல்லமை அனுப்பல. எல்லா காதுகளுக்கும் ஒரு இரைச்சலை கேட்க பண்ணினார். என்ன இரைச்சல்? பயங்கர போருக்கு வெறித்தனமாய் வரக்கூடிய ஒரு சேனையின் யுத்த குதிரர்களின் இரைச்சலை மாத்திரம் சத்துருக்களுக்கு கேட்க பண்ணினார். அவ்வளவுதான்.
அவன் சொல்றான், நம்மளை பார்க்கிலும் பெரிய பெரிய ராஜாக்களுடைய உதவியை இஸ்ரவேல் ராஜா நாடி தேடி கூலி கொடுத்து நமக்கு விரோதமா இங்கேயே கஞ்சிக வழி இல்லாம இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? நாமளே ஓடுற ஓட்டம் ஓடுற பழப்பு எப்படியோ கிருபனால வண்டி ஓடுது, இங்கேயே சாப்பிட ஒண்ணும் இல்லை. இவன் என்ன நினைக்கிறான்? பெரிய பெரிய ராஜாக்களுக்கு கூலி பொருத்தி நம்ம மேல அவங்கள யுத்தத்திற்கு தொடுத்து விட்டுட்டான், பிராணன் தப்ப ஓடிட்டா பிழைச்சிருவோம் அப்படின்னு அந்தந்த பொருளை அங்கங்க விட்டுட்டு, ஓடும்போது செருப்பு கலந்து விழுந்திருக்கு, போட்டுட்டு ஓடிட்டான். வஸ்திரங்கள் கலந்து போயிருக்கு, கையில இருந்த பொருட்கள் விழுந்திருக்கு, ஈட்டி அருவா யுத்தத்திற்கு கொண்டு வந்த ஆயுதம் வழியெல்லாம் போட்டுட்டு ஓடினான். எல்லாம் சிந்தி கிடந்தது. 2 குஷ்டரோகிகள் பாளையத்தை போய் பார்த்தாங்க. எல்லா பொருட்களும் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, பொண்ணு இருக்கிறது, சாப்பிட ஆகாரம் இருக்கிறது, குதிரைகள் இருக்கிறது. ஆனா யுத்தத்திற்கு வந்த ஒரு சத்துருக்களும் இல்லை. அதை அப்பப்போ அப்படியே வச்சுட்டு ஓடிட்டாங்க. ஆண்டவர் பெருசா ஒன்றும் செய்யலை, ஒரே ஒரு இரைச்சலை கேட்க பண்ணினார். ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை ஒரு சின்ன காரியத்தில் கர்த்தர் முடிப்பார். நமக்கு தான் பெருசு. உங்க பிரச்சனையை எவ்வளோ பெரிய தேவனுக்கு முன்பதாக வைத்திருக்கிறீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? விசுவாசமாயிருங்க. அவிவிசுவாசமாயிருந்தான் பிரதானி, ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி அவிவிசுவாசமாயிருந்தான். அவனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இதை குஷ்டரோகிகள் அறிவித்தார்கள். தேசத்துல இருந்த எல்லாரும் போய் சத்துருக்களின் பாளையத்தில் அவர்கள் விட்டுட்டு போன எல்லா வெள்ளி பொண்ணு பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து தேசத்துல தெரு தெருவில் விற்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்று வரைக்கும் 1 கிலோ அரிசி 2000 ரூபா, இன்னைக்கு 1 கிலோ அரிசி 50 பைசா, 25 காசு. என்ன வருத்தம் சொல்றா? என்டவா 20 காசு தான் அப்படிங்க. மலிவோ மலிவு. வள்ளியூர் சந்தை காட்டிலும் மலிவு, தெசைன்வள சந்தை காட்டிலும் மலிவு. அப்படி ஆண்டவர் ஒரு இரைச்சலை கேட்டு தேசத்தினுடைய மொத்த சூழ்நிலைகளை கர்த்தர் மகிமையாய் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய வார்த்தை. இப்போ இதெல்லாம் ஜனங்களுக்கு மத்தியில் சண்டை வந்துடக்கூடாது. இதே கைலாகு கொடுக்கிற பிரதானிகிட்ட சொல்றாரு ராஜா, நீ போய் எல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு. அவன் போய் நின்னான், பார்த்தான். உண்மையிலே அப்பா ஆண்டவர் சொன்னது நடந்துட்ட, வானத்தின் மதகுகள் திறந்தால் இப்படி நடக்காதுன்னு நாம சொன்னோமே, ஆனா ஆண்டவர் செஞ்சிட்டாரு. அப்பா எவ்வளவு பெரிய தேவன், நீ பார்த்துட்டேன்னா. நேற்று வரைக்கும் வெள்ளிகளில வித்த பொருள் இன்னைக்கு சேக்கல்ல விற்கிறது பார்த்தான். ஆனா தேசத்துல பயங்கர பஞ்சத்துல இருந்த ஜனங்கள் பசிக்காக பட்னிக்காக உயிர் போகிற தன்னுடைய பெற்றோருக்காக பிள்ளைக்காக வெறித்தனமா ஓடி வந்து அந்த வாசல்ல இவன் நின்று கொண்டிருந்தான். ஒழுங்கா போ, லைன்ல போன்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் கூட்ட நெரிசல்ல இவன் இறந்து போனான், மிதிப்பட்டு இறந்தான். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், விசுவாசித்த அத்தனை பேருக்கும் ஆகாரத்தை கொடுத்தார். விசுவாசியாத ஒருத்தனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கல, ஜீவனையும் கொடுக்கல. அவிவிசுவாசம் எவ்வளவு கொடூரமானது என்கிறதை இந்த வசனத்துல நீங்க புரிஞ்சுக்குங்க. அவிவிசுவாசத்துல துக்கமாக இருக்கிறது நீங்க நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ? நான் வருத்தப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என் மேல இறங்கிடுவாரு, நான் கண்ணீர் சிந்திட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என் மேல இறங்குவார், நல்லதுன்னு நினைக்கிறீங்களோ? எனக்கு சொல்லக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவிவிசுவாசமா இருந்தவன் மிதிப்பட்டு இறந்தானா. உங்களை சொல்லல, வசனம் அப்படி இருக்குன்னு சொல்றேன். அவிவிசுவாசம் விபச்சார பாவத்தை விட ரொம்ப கொடூரமானதுன்னே எடுத்துக்கோங்க. இதை விட உங்களுக்கு எப்படி விளக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளோ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் அப்படின்னா அவிவிசுவாசம். அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். சந்தேகப்படுறது, அவிவிசுவாசமா இருக்கிறது. பேருக்கு கூட உங்க பேச்செல்லாம் மாற்றுங்க. நீங்க தாழ்மையா பேசுறீங்க, அன்பா பேசுறீங்க, செய்தியை கேட்டு வேதத்தை வாசித்து உங்க பேசுற விதெல்லாம் மாறிச்சு. அன்பா பேசுறீங்க நல்லது, தயவா பேசுறீங்க நல்லது, சாந்தமா பேசுறீங்க நல்லது. பரலோகத்துக்கு போயிடலாம், பூமியில வாழ முடியாது. ஏன்னா அதெல்லாம் மாறிட்டு ஒன்னே ஒன்று மாறல, அவிவிசுவாசமான பேச்சு மாறல. பிள்ளைகள் ஒன்று கேட்கட்டும், எம்மா நம்மளால முடியாது, முடியும், சீக்கிரமா வாங்குவோன்னு சொல்லுங்க. நீங்களா வாங்க போறியா? அவர்லாம் வாங்கி தருவாரு. எத்தனை பேரெல்லாம் பேச முடியும் அப்படி? உங்கள்கிட்ட ஒரு விசுவாசிகள் வந்து பேசினாலும், ஐயோ அப்படியாக்கா, ஆமா அங்கேயும் அந்த அக்கா அப்படிதான் ரொம்ப நாளா முதுகு வலின்னு சொன்னாங்க, திடீர்னு இறந்துட்டாங்க அக்கா. அற்ப விசுவாசியே,
இந்த மாதிரி பேசி பயமுறுத்தாதுங்க. உங்க மூலமா ஆண்டவர் பேச இடம் கொடுங்க. அப்படியாக்கா ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். கர்த்தர் இன்றைக்கே மாற்றுவார். நீ ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்லி முடிங்க. யார்கிட்ட பேசினாலும் பேசுகிற பொழுது விசுவாசமா முடியட்டும். அந்த பேச்சு எப்போ பேசினாலும், யார்கிட்ட பேசினாலும், என்ன பேசினாலும் அந்த பேச்சில் அன்பு இருக்குதோ, அன்பு இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்க தானே? சும்மா யார்கிட்டையும் எதையும் பேசுகிறோமா என்ன? சிரிச்சி கிடையாது. பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணுகிறோம், தாழ்மையை அதை மெயின்டைன் பண்ணுகிறோம். தாழ்மையாக இருக்கணும் என் பேச்சு, பெருமை வந்துடக்கூடாது. எவ்வளோ ஞானமாக யோசித்து யோசித்து பேசுகிறீங்க. கரெக்டு தானா? ஏன் அதில் என்ன ஒன்றை கவனிங்க. அவிவிசுவாசமான ஒரு வேர்டாகிலும் அதில் இருக்கிறதா? அவிவிசுவாசமான ஒரு வார்த்தையாகிலும் இருக்கிறதா? இருந்தால் தேவனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமாம், ஆண்டவரால் தாங்கிக்க முடியாது. நீங்கள் பேசி பழகலை, இன்னும் பேச தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க. அது நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது நல்லதே கிடையாது. பரலோகத்துக்கு போயிடுறீங்க, ஆனால் இங்கே ஆண்டியாக தான் இருப்பீங்க, பஞ்ச பரதேசிகளாக தான் இருப்பீங்க. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து 2 விஷயத்தை பண்ணினார். நாம ஐஸ்வர்யவான்களா மாறும்படி அவர் தரித்திரமானார். நாம பாவிகளாக இருக்கிறோம், அவர் இரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவம் மன்னிப்புக்காக தன்னையே பலி ஆக்கினார். அந்த பலியினால இம்மையிலையும் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், மறுமைக்குள்ளாகவும் நாம் பிரவேசிக்கிறோம். அவருடைய பலி 2 விஷயத்தை செய்கிறது. இதை எளிமையாய் புரிந்து கொள்ளுங்க. நீங்க இந்த பூமியில தரித்திரமாக இருந்து பரலோகத்துக்கு போகிறதுல அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எப்படி ஆகில வந்து சேர்ந்தா போதுன்னு தான் நினைக்கிறார். ஆண்டவர் ஏன் சொல்றாரு? உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினா கண்ணை பிடிங்கிரு, கை கால் உனக்கு இடல் உண்டாக்கினா தரித்து போடு. நீ 2 கால் உடையவனா நரகத்துக்கு போகிறத காட்டிலும் ஒற்றை கால் உடையவனா, ஒற்றை கண் உடையவனா ஜீவனுக்குள்ள வந்திருப்பா, அது போதும் எனக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அவிவிசுவாசத்தினால இங்க தரித்திரமா இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியாக நீ பரலோகத்துக்கு வந்துரு அப்படிங்கிறத அவருடைய விருப்பம். ஆனா நீ இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும், பரலோகத்திலும் வரணும். 2 காரியத்தை தான் ஆண்டவர் போதிச்சிருக்கிறார். ஒரு காரியம் உங்களுக்கு நல்லா விளங்குது, ஒரு காரியம் சுத்தமா விளங்குறது இல்லை. ஆமென். ஆகையினால நீங்க பரலோகத்துக்கு போறது உறுதி, ஆனா பூமியில ஆசீர்வதிக்கப்படுகிறது என்ன சொல்ல உங்களை பார்த்து? பரலோகத்துக்கு போகிறது எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ நீங்கள் அந்த பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. நாம் ஐஸ்வர்யவனா மாறும்படி அவர் தரித்திரமாக இருக்கிறார். உங்களுக்காக, உங்க ஐஸ்வர்யத்திற்காக அவர் செய்ய வேண்டிய பலி, செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாம் செய்து முடிச்சிட்டார். இனி நீங்க என்ன செய்யணும் அதையும் சொல்லிட்டு போயிட்டார். நமக்கு பரலோகத்துக்கு போகக்கூடிய வழிகள் நிறைய புரிஞ்சிட்டு, பரிசுத்தமாக வாழணும், உதவி செய்யணும், உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும், தேவனை ஆராதிக்கணும், எல்லாம் பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி இருதயத்தை நிரப்பிற்று. அப்போ பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிற வழி இருதயத்தில் இல்லை. ஆகையனால ஒன் சைடு ஆசீர்வாதமாக இருக்கிறோம், ஒன் சைடு தரித்திரமாக இருக்கிறோம். பரலோகத்துக்கு போகக்கூடிய ஆயத்தை நமக்குள்ளா இருக்கிறது, பூமியில் ஆசீர்வாதமாக இருக்கிற ஆயத்தம் நமக்குள்ளா இல்லை. ஆகையினால பெற்றுக்கொள்ள முடியலை. இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகளில் நிறைய பேர் தரித்திரத்தில் இருக்கிறார்கள். காரணம் அவருடைய சிந்தை, அவருடைய பார்வை, அவருடைய பிரசங்கம், அவருடைய தியானம், அவருடைய பைபிள் ஸ்டடி எல்லாமே பரலோகத்தை நோக்கியே இருக்கிறது. பரலோகத்துக்கு போயிடுவாங்க. இங்கே வாழ்கிறது வரைக்கும் கடன் வாங்கி, சொத்தை விற்று, இதை ஆகியில் உருட்டி பரட்டி லோன் வாங்கி இப்படியே தான் கதை ஓடும். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கடன் கொடுப்பீர்கள், கடன் வாங்காதிருப்பீர்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவா, கையேந்துகிறவர்களாய் அல்ல. விசுவாசிக்கணும். விசுவாசத்தில் தான் நீங்க நிறைய பெற்றுக்கொள்ளுவீங்க. வார்த்தையில் அவிவிசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணுங்க, பார்வையில் அவிவிசுவாசம் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் வெளியே போகும்போது உங்க கண்களை எவ்வளோ கவனமா பார்க்குறீங்க. இச்சை வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறோம், பரிசுத்தத்தை மெயின்டைன் பண்ணணுமே பார்க்குறோம். நம்ம பார்வையில் ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கிறோம், உடையில ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்கிறோம். ஆனா விசுவாசம் என்கிற வரும்போது பார்வையில் விசுவாசம் இல்லை,
வார்த்தையில விசுவாசம் இல்ல, செயல்ல விசுவாசம் இல்ல, கிரியைகள்ல விசுவாசம் இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கிரியைகளில் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம், செத்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய விசுவாசத்தையே கொன்னுட்டீங்க, செத்த விசுவாசம். ஏன்னா பார்வையில விசுவாசம் வரல. நானும் நல்லா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருக்கும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் எரிச்சல் தான் வருகிறது. பிள்ளைகள் செய்கிறத செய்துட்டே இருப்பார்கள், அவர்கள் பிள்ளைகள். நீங்க பேசுகிறத ஒழுங்கா பேசுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? தப்பு தப்பா பேசக்கூடாது யாரும். ஆண்டவர் உங்களுக்கு தந்த பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு தந்த பிள்ளைகள் அவருடைய தலைமுறைகள், அவருடைய பிள்ளைகள். சரியா பேசுங்க. மனைவிட்ட பேசினாலும், கணவன்கிட்ட பேசினாலும், பிள்ளைகள்கிட்ட பேசினாலும், பெற்றோர்கிட்ட பேசினாலும், விசுவாசிகளோடு பேசினாலும் சரியா பேசுங்க, விசுவாசத்தை பேசுங்க. பேச்சில் பெருமை இருக்கிறதா நீ 1000 முறை யோசிக்கணும். சில நேரம் பேசிட்டு கூட கஷ்டப்பட்ட நாட்கள் உண்டு. ஐயோ அவங்க கேட்டாங்க, நம்ம கொஞ்சம் தப்பா பேசிட்டோமே, ஹார்டா பேசிட்டோமே, பெருமையா பேசிட்டோமே, இல்லை அவங்களுக்கு ரொம்ப தரகுறவா பேசிட்டோமே, இப்படி பேசியிருக்க கூடாது. எத்தனையோ நாட்கள் இருதயம் வாதிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா ஒரு நாள் ஆகிலும் அவங்கள்ட்ட பேசும்போது நான் அவிசுவாசமா பேசிட்டேனே, இன்னைக்கு ஆகிலும் வாதிக்கப்பட்டிருக்கா, அதுல பிரச்சனை இல்லை. இதுல என்ன இருக்கு? ஆமா, அதுல ஒண்ணும் இல்லை. அதனால தான் நீங்க இப்படி இருக்கீங்க. அதை செக் பண்ணுங்க. அவிசுவாசமான வார்த்தை ஒன்னாகிலும் வந்துடக்கூடாது. தேவையில்லாத வார்த்தை, புலம்பலான வார்த்தை, ஐயோ என்ன செய்வேன் வந்துடாம, எனக்கு யாவையும் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆண்டவருடைய ஒரு அழகான வார்த்தை வாசிங்க பாருங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10ஆம் அதிகாரம் 11 இருந்தே வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில் என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எவனோ, அவன் ஊழியக்காரனா, ஆசாரியனா, அவன் பிரதான ஆசாரியனா, அவன் சபையின் மூப்பனா, சபையில் அங்கத்தினரா, சபையிலேயே வளர்ந்தவனா, அது விஷயமே கிடையாது. விசுவாசிக்கிறவன் எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. அவன் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கணும், அபிஷேகம் பெற்றிருக்கணும், ஜெபம் பண்ணியிருக்கணும், வேத வசனத்தின்படி அந்த அந்த விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு வரல. விசுவாசித்தானா அவன் இனி வெட்கப்பட மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரட்சிக்கப்பட்டவனா படாதவனா. நான் கேட்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்த 3.5 வருஷத்துல எண்ணிறைந்த அற்புதங்களை செய்தார். யாருக்கு செய்தார்? யாருக்கு செய்தார்? நல்ல பெந்தேகோஸ்தேல ஆவில அனலா இருக்கிறவங்களுக்கு செய்தார். யாருக்கோ செய்தார். யாரெல்லாம் விசுவாசித்து வந்தார்களோ. சில யூதர்கள் திமிர்ல பேசினாங்க, இவன் எல்லாம் எதையோ ஒரு மந்திரத்தை வச்சு பிசாசு வரட்டினா அப்படின்னு சொன்னாங்க. அவனுக்கு பிசாசு போகல, ஆனா இவர்கிட்ட போன பிசாசு ஓடோன்னு நம்பி புறஜாதிகள் வந்தார்கள், அற்புதத்தை பெற்றார்கள், சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். அவ்வளவுதான். நான் சொல்றேன், உங்களுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டங்க. உண்மையில நீங்க எனக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதும் ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு 1 மணி நேரம் பிரசங்கம் பண்றதும் ரொம்ப கஷ்டம். ஆனா விசுவாசிக்கிறது ரொம்ப ஈஸி, அற்புதம் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஆண்டவர் தொடர்ந்து 3 நாள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறார். பிரசங்கம் பண்ணக்கு தான் அவர் ரொம்ப டைம் எடுத்து பண்ணாரே தவிர அற்புதம் செய்ய ரொம்ப டைமே எடுக்கல. பேதுரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, ஆனா என்னிடத்துல இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழும்பி நடந்தார். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஹல்லேலூயா. பிரசங்கம் ரொம்ப கஷ்டம். வயிறெல்லாம் வலிக்கு, என்ன செய்ய? மூச்சு வாங்குது, என்ன செய்ய? ரொம்ப கஷ்டம். ஆனா விசுவாசம் ரொம்ப ஈஸி. ஆனா அந்த விசுவாசத்தை பேசி பேசி தான் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தரித்திரமா இருப்பீர்கள்? எவ்வளவு நாளைக்கு நான் தரித்திரமா இருப்பேன்? நீங்க தரித்திரமா இருந்தா சபை தரித்திரமா இருக்கும். நீங்க உங்களால சபை கொடுக்க முடியாது, கர்த்தருக்கு கொடுக்க முடியாது, கர்த்தருடைய ஊழியத்திற்காய் கொடுக்க முடியாது.
விசுவாசம் ரொம்ப எளிமை, ரொம்ப ஈஸி. பார்வையில் கொண்டு வந்துருங்க, செயலில் கொண்டு வந்துருங்க, பேச்சில் கொண்டு வந்துருங்க, கிரியைகளில் கொண்டு வந்துருங்க. நிறைய பேரால் கொண்டு வர முடியலை. விசுவாசம் எப்படி ஆப்ரேட் ஆகுது அதை மட்டும் கவனிங்க. இப்படி தான் அது செயல்படுகிறது. ஃபேன் எப்படி ஓடுது? மின்சாரம், அப்படி தானே? மின்சாரத்துக்கும் ஃபேனுக்கு என்ன சம்பந்தம்? ஒயர். அதை சரியாக விளங்குனதுனால தான் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம விசுவாசத்தின் ஃபேன் ஓடலை? காரணம் இதான். நமக்குள்ள நம்ம வாழ்க்கையில் ஓட வேண்டியது ஓடலை, நடக்க வேண்டியது நடக்கலை, கிடைக்க வேண்டியது கிடைக்கல. ஏன்? விசுவாசம் என்கிற ஒரு வல்லமை உள்ள வரல. நமக்கு அதை எப்படி செயல்படுத்தணுங்கிற அந்த முறைகளே நமக்கு புரியவே மாட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு பதிலாக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே சுவிட்சை போட்டுட்டு கிரைண்டர் பக்கத்தில் வந்து ஏன் மாவு அரையலைங்கிற மாதிரி. ரொம்ப நாளில் ஜெபம் பண்ணேன் பாஸ்டர், ரொம்ப நாள் உபவாசம் பண்ணேன், ரொம்ப அழுதேன். இன்னும் அழுங்க, நல்லா அழுங்க. இவ்வளோ நாள் நம்ம கேள்விப்பட்டோம் ரத்தத்தில் தான் ஃப்ரெஷர் வந்தது அப்படின்ட்டு. இப்போ சிலருக்கு கண்ணுலேயும் ஃப்ரெஷர் வருதா? நல்லா அழுங்க. அழுது அழுது ஃப்ரெஷர் தான் கண்ணில் வரும், அற்புதம் வராது. அதுக்கு வேறு வழியில் போனால் தான் அற்புதம். அதை செய்யக்கு துப்பு இல்லை. நல்லா அழுங்க, முட்டி முட்டி அழுங்க. நான் வேணா இலவசமாக ஒரு அம்மி வாங்கி தாரேன், அதில் முட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அது கருங்கல். நீங்கள் வீடு ஹாலோ பிளாக்கில் கட்டி வச்சுருக்கீங்க, அதில் கிடைக்கிற இடியை விட அம்மியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கும். எதுக்கு என்ன ஒன்று பண்ணி எந்த காரியத்திற்காக எந்த காரியம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? விசுவாசத்தை சரியாய் புரிந்து கொள்ளாத எந்த சபையும் எந்த விசுவாசியும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இதுதான் ரகசியம். எப்படியாகிலும் விசுவாசத்திற்குள்ள வந்துருங்க. விசுவாசத்தின் அடிப்படையில் பேசுங்க, விசுவாசத்தின் அடிப்படையில் பாருங்க, விசுவாசத்தின் அடிப்படையில் வாழுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் மிக மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராயிருக்கிறார். இவன் யூதன், இவர்களுக்காக தான் நான் வந்தேன், இவர்களுக்கு தான் அற்புதம் செய்யணும் ஒரு நாள் நினைச்சது கிடையாது. அவரை நம்பி வந்த எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருந்தார். விசுவாசியாதவர்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. கடைசி வரைக்கும் உண்மையாக வாழ்ந்தாங்க, மரித்தாங்க, பரலோகத்துக்கு போயிருப்பாங்க. ஆனால் விசுவாசித்தவர்கள் உண்மையாய் வாழ்ந்தார்கள், விசுவாசத்திலே வாழ்ந்தார்கள், அற்புதத்தை பெற்றார்கள், அனுபவித்தார்கள், இம்மையில் ஆசீர்வாதமாக இருந்தார்கள், மறுமையிலே ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் ரகசியம். உங்கள் பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, உங்கள் தேவை ஒன்றும் அவ்வளோ பெரிய தேவை இல்லை, அவ்வளோ பெரிய ஆண்டவருக்கு உங்கள் பிரச்சனை சின்னதாக இருக்கிறது. நீங்கள் ஆராதிக்கிறவர் சாதாரணவர் இல்லை. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. பெரிய பெரிய பிரச்சனையை கொண்டு அவருக்கு முன்பதாக வைத்தாலும் அவருக்கு தூசியை போல தான் இருக்கும். ஒரு ராஜாவினுடைய தேவையை சந்தித்தார், ஒரு ராஜ்யத்தினுடைய தேவையை சந்தித்தார். ஒரே ஒரு ராத்திரி வாழ்க்கை மாறிற்று, சூழ்நிலை மாறிற்று. எனக்கும் அப்படிப்பட்ட மகிமையை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ அற்புதம் நடந்துருது. அத்தனை அற்புதமும் ஒரே மாதிரி நடக்கலை, வெவ்வேறு விதத்தில் ஆண்டவர் செய்தார். இதை விட மகிமையாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆமேன் சொல்லுங்க. ஏன் வாய் திறக்க மாட்டேங்கி? ஆவி விசுவாசிய ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விட மகிமையான விதத்தில் புது புது ஸ்டைல் ஆண்டவர் செய்வார். ஆமேன் சொல்லு. ஆமேன். ஆண்டவர் அழகாய் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். எல்லாரும் ஜெபித்து இந்த செய்தி இன்றைக்கு நிறைவு செய்வோம். இதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தின் நிறைவு உங்கள் தலைமுறையில் வருவதாக, உங்கள் மேலே வருவதாக. லோரி ஹalleluya. அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த மதியான நேரத்தில் எங்களோடு பேசின இந்த நல் வார்த்தைக்காக பரலோக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறேன், நன்றி சொல்லுகிறேன். ஹalleluya. உங்க காரியமெல்லாம் மகிமையாய் நடக்கும் அம்மா. உங்க பிள்ளைகளை மகிமையாய் ஆசீர்வதிப்பார்.
உங்க தேவைகள் எல்லாம் மகிமையாய் சந்திக்கப்படும் அப்பா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவராய் இருக்கிறார். ஏன் பாரப்படுறீங்க? பாரத்தெல்லாம் வச்சிருங்க தேவ சமூகத்துல. திரும்ப வீட்டுல போய் பாரமா இருக்கக்கூடாது. இருதயம் கனத்த இருதயமா இருக்கக்கூடாது. பாரத்தினால தொண்டெல்லாம் அடக்கப்பட்ட ஒரு நிலை இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரீ ஆயிருங்க, இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. என் பாரம் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்துல, என் தேவையான பாரம் எல்லாம் கர்த்தருடைய பாதத்துல வச்சிருது. அவர் என்ன நடத்துவார், அவர் என்னை நடத்துவார், அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்யமா இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்மனரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவரை தொழுது கொள்ளுகிறபடியினா அவர் உனக்கு ஐஸ்வர்ய சம்மனராய் இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, கரங்களை தட்டி. தேவனுடைய ஐஸ்வர்யம் உங்க மேல இறங்கி வருவதாக, உங்க வீட்டில் இறங்கி வருவதாக, உங்க பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. பேர பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. உட ரபல ஷகட ரபல பலபா. அவரிடத்துல பாகுபாடு இல்லை, அவரிடத்துல வேற்றுமை இல்லை, அவரிடத்துல பட்சபாதம் இல்லை. எல்லாருக்கும் அற்புதம் செய்ய அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. எல்லாருக்கும் அவர், தம்மை தொழுது கொள்ளுகிற எல்லாருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்மன்னர். பாரப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. உங்க வியாதி எல்லாம் அற்புதமாய் சுகமாகுகிறது. ஆன்லைன் வீவர்ஸ், உங்க வியாதிகள், போராட்டங்கள் அற்புதமாய் மாறுகிறது. விசுவாசமாய் பாருங்க, விசுவாசமா பேசுங்க, விசுவாசமா செயல்படுங்க. ஒன்றும் குறைபடாது. அவர் எப்படி செய்வார், எப்போ செய்வார் அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு விசேஷமாய் செய்வார், வித்தியாசமாய் செய்வார், மகிமையாய் செய்வார். உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்கும். நன்றி தகப்பனே. பேசப்பட்ட எல்லா வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை ஒருவருக்கும் பலன் கொடுக்காம போயிடக்கூடாது. எல்லா இருதயங்களும் பண்படுத்தப்படட்டும். ஆசீர்வதிக்கிற அடி உயர்த்துங்கப்பா, மேன்மையாய் வைப்பீராக. நல்ல விசுவாசம் வரட்டும். இந்த பூமியில இவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.